அசோகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஓகே சின்ராஸ் ஐயா தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஐயா. ஐயா, என்னதான் ஆளும் கட்சி இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் மக்கள் ஏடிஎம்கே சூஸ் பண்றாங்க இல்லையா? சோ இதை நீங்க எப்படி ஐயா பாக்குறீங்க? தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர் கோட்டையாக இருந்தது. அது தொடர்ந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றவங்கள நல்ல சேவை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. அது போக அம்மா கொண்டு வந்த தலைவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் முறையாக மக்கள் பணியாற்றோட பணியில் ஈடுபடுறதுனால அது தொடர்ந்து அதிமுக போட்டியாக தான் இருக்குது. மக்களும் அதை லைக் பண்ணுறாங்க. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அதனால தான் தொடர்ந்து நம்ம பகுதியில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் இல்லை, ஈரோடு, சேலம், இப்படி இருக்கிற பக்கத்து மாவட்டம் கூட கொங்கு மண்டலம் நல்ல ஸ்பான்ஸாக அந்த பணியாற்றக்கூடிய இது திட்டங்கள் எல்லாம் கொண்டு சேர்க்குற முழு நேர ஊழியர்களாக அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன வேலையோ அதையெல்லாம் செய்கிறாங்க. அதே டைமில் மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. செஞ்சது திருப்தியாக இருந்ததுன்னா அது மக்கள் ஏற்றுதான் தீரணும். ஒரு சிலர் ஏற்றுக்காம இருந்தால் கூட பலர் ஏற்றுக்குவாங்கல்ல. அந்த வகையில் தொடர்ந்து இந்த கோவை மாவட்டம் கோட்டையாக இருக்குது. அதில் நம்ம குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் ஒரு 3 தடவை இங்கே நம்ம மாவட்டத்தினுடைய கொங்கு மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிற வேலுமணி சார் நமக்கு எல்லாத்தையும் அரவணைச்சு, அதுலேயும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பணியாற்றுகிறது அவரும் நல்லா இது பண்ணுவார், ஊக்குவிப்பார். அவர் அமைச்சராக இருக்கும்போது என்ன திட்டங்கள் நம்ம கேட்டாலும் அதெல்லாம் தேவையான இருந்ததையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அது கோவை மாவட்டம் இன்னைக்கு எல்லா துறையிலும் வளர்ச்சி. குறிப்பாக எடுத்துக்கிட்டால் கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய பெரிய இதுக்கு பூரா செய்தது ஏர்போர்ட் சாலை, பொது மருத்துவம், சிஎம்சி கல்லூரியினுடைய விரிவாக்கம், இப்படி அப்புறம் பைபாஸ் ரோடு பூராமே கோயம்புத்தூர் வந்து சென்றடைகிற பாலங்கள் அத்தனையும் கட்டியிருக்கிறோம். எல்லாமே நம்ம அவருடைய காலத்தில் கட்டப்பட்டதா. அதுலேயே குறிப்பாக சொன்னோம்னாக்கா அந்த பாலங்களெல்லாம் நாம் கட்டி முடிக்கிற தருவாயில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து அவங்க முடிச்சிருக்கிறாங்க. அதை அவங்க திறந்துருக்கிறாங்க. திறக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அவ்வளோதான். இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நம்ம செஞ்சது மட்டும் தான் செஞ்சுருக்கிறோம். ஐயா, 25 ஆண்டுகளா மேட்டுப்பாளையம் மக்களோட ஆதரவு நீங்க பெற்றிருக்கீங்க. ஸோ இன்னும் மேலும் மேட்டுப்பாளையம் மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க ஐயா? எல்லா குடிநீர் திட்டங்களும் ஒரு 15 ஆண்டு காலம் நான் இருக்கிற போது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் குடிநீர் திட்டம் எடுத்துக்கிட்டால் இந்த தொகுதி முழுவதும் கலவராகரமாக திட்டங்களை போட்டிருக்கிறோம். பழைய திட்டங்கள் இருந்தாலும் கூட மக்கள் பெருக்கத்துக்கு ஏற்றவாறு குடிநீர் பற்றாக்குறை இருந்தது. அந்த பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்காக காரமடையில் ஒரு குடிநீர் திட்டம், தேக்கம்பட்டியில் ஒரு குடிநீர் திட்டம், 9 ஊராட்சிகளுக்கு அடங்கிய கிழக்கு பகுதியில் ஒரு குடிநீர் திட்டம், தெற்கு பகுதியில் 3 ஊராட்சிகள் இருக்குது. அந்த 3 ஊராட்சிகளும் அங்கே அத்திக்கடவு திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு உபரிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்து முழுசாக தொகுதி முழுவதும் குடிநீர் பிரச்சனை இல்லாத நிலையில் இருந்து வந்தது. அந்த பணி செஞ்சுருக்கிறோம். இப்போ இந்த 5 ஆண்டு காலத்தில் இப்போ குடிநீர் திட்டம் பூராமே நல்ல செயல்பாட்டில் இருந்து கொண்டு இருந்தது. இந்த நிர்வாகம் சரியாக நடைமுறைப்படுத்தாமல் இப்போ ஆங்காங்க சில பஞ்சாயத்துகளில் தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அதில் குறிப்பாக நாம் இருக்கிற மேட்டுப்பாளையத்திலிருந்து சின்னக்கள்ளிப்பட்டி வரையில் ஒரு 9 ஊராட்சி வருது. அந்த ஊராட்சியினுடைய தண்ணி மழை இல்லாத காரணத்தினாலையும் அதே டைமில் அந்த பராமரிப்பு சரியாக செய்யாதனால தண்ணீரும் மாசுபடுகிறது. அதே நேரத்தில் பற்றாக்குறையும் ஏற்பட்டிருக்குது. இப்போ அந்த பற்றாக்குறைக்கு நிவர்த்தி செய்வதற்காக நான் புதியதாக விளாமத்தொண்டுங்கிற ஊரிலிருந்து பவானி ஆற்றின் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து இந்த சுத்திகரிக்கப்பட்ட நிலையத்தில் சேர்த்து சுத்திகரிக்கப்பட்டு ஷூர் தண்ணி, நல்ல தண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது வாக்குறுதியாக மக்களுக்கு தந்திருக்கிறேன். அத்திக்கடவு அவனாசி திட்டம், குளம் குட்டைகளை நிரப்புற திட்டம். அந்த திட்டத்தை கடந்த காலம் 50 வருடமா எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாமும் வந்த பின்னாடி இந்த 15 வருஷம் சட்டமன்றத்தில் சொல்லி அம்மா தான் அதற்கு உருவமே கொடுத்தாங்க. முதல் ஸ்டார்டிங்கில் அதுக்கு ஒன்று திட்ட மதிப்பீடெல்லாம் செஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய் பணியினுடைய ஆய்வுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அன்றைய மதிப்பீடு
2865 கோடி ரூபா மதிப்பீடு போட்டு அது மத்திய அரசாங்கத்துக்கும் ஒப்புதலுக்காக போச்சு. ஆனால் போன திட்டத்தை அவங்க பல்வேறு பொறி போட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. கால அவகாசம் இல்லாமல் அந்த பணி நடக்கலை. அம்மா அதுக்குள்ள காலமாயிட்டாரு. அதுக்கு பின்னாடி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த திட்டத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது பொறியாளர்கள் எல்லாம் ஒரு மாற்று ஏற்பாடு சொன்னாங்க. காலிங்கராய் வாய்க்காலிலிருந்து இந்த தண்ணியை எதிர்நோக்கி கீழ்புறத்திலிருந்து மேல்புறம் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது அந்த தண்ணீர் காலிங்கராய் வாய்க்காலில் மழை காலத்தில் பெய்கிற அந்த உபரி தண்ணி அங்கதான் போய் கடைசியில் டெட் ஆகுது. அப்படி ஆகிற போது அந்த தண்ணி வற்றாத இதாக போய் வந்துட்டு இருக்கு. இது மழை காலத்தில் மட்டும் தான் எடுக்க முடியும். மேற்புறத்துல இருந்து வர்ற தண்ணியை நம்ம டனல் வெட்டி அந்த டனல் மேலே கொண்டு வருவோம். அந்த தண்ணி மழை உபரிய தண்ணி மட்டும் தான் வரும், ஸ்டாக் ஆகாது. அப்போ அந்த டைமில் தான் இந்த இருக்கிற குட்டைகளெல்லாம் நிரப்ப முடியும். அது போதுமானதாக இல்லை. வருஷத்துக்கு 2 மழை 3 மழை பெஞ்சாதான் அந்த வரம்பு மட்டும்தான் அது இதாகும். அதன் கருத்தில் கொண்டு நேராக அந்த காலிங்கராய் வாய்க்காலில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அங்கேருந்து ஒரு திட்டத்தை போட்டாங்க. அந்த திட்டத்தை போடும்போது அது இந்த திட்டம் நம்ம பகுதியில் இருக்கிற மேல்பாயங்கிற ஊர் வரை கொண்டு வர்ற திட்டம். அப்படி கொண்டு வருகிற பொழுது அதனுடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. அதில் லாங்காக இருக்கிறதுனால அது நீர் வந்துறதுக்கு கொஞ்சம் சிரமமானு சொல்லிட்டு அதை 2ஆக பிரிச்சார். 2ஆக பிரித்து முதல் கட்டமாக 1500 கோடி ரூபாயில் அத்திக்கடவாங்க திட்டத்தை முடிச்சுட்டோம். நாமளே அண்ணா இருக்கும்போது பொது செயலாளர் எடப்பாடியார் இருக்கும்போது செஞ்சு முடிச்சுட்டாரு. அதுக்கு பின்னாடி இந்த பகுதியில் இருக்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுறது phase 1 முடிச்சுட்டாரு. phase 2 முடிக்கணும்னு சொல்லி சொல்லும்போது இந்த ஆண்டு நிதியாண்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற வாக்குறுதியும் சொன்னார். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை பேரும் போய் அவர்களை கேட்குற பொழுது ஒன்றும் இதெல்லாம் நிச்சயமாக செஞ்சு தருவோம், அதை இந்த சட்டசபையில் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த சட்டசபை அறிவிக்கிறது ஒரு 4 நாள் இருந்தால் அந்த மானிய கோரிக்கை இது வந்திருக்கு. அது அறிவிக்கிறதுக்குள்ளேயே திடீர்னு தேர்தல் ஆணையம் வச்சுட்டாங்க. மக்கள் ஏன் மீண்டும் உங்களுக்கு ஓட் போடணும்னு நினைக்கிறீங்க ஐயா? இது ஒரு கேள்வியா? மக்கள் போடணும்னு நினைக்கிறது என்ன, மக்கள் இருக்கிறோம். நாம தனியா வேலை செஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணிட்டு அவங்க வந்து சொன்னாங்கன்னா காதல கேட்டு போட்டு விட்டு போறது இல்லை. தொடர்ந்தவங்க என்ன சொல்றாங்களோ அது ஆகவே கேட்டுக்கிட்டு அவங்க பதில் சொல்றான். அதே அவங்க ஒரு திருப்தி தானே. எந்த வேலை செய்ய சொன்னாங்களோ அதை நம்ம முடியுமென்னா செஞ்சு கொடுத்துட்றோம். முடியாதுன்னா அதுக்கு முடியாததுக்கு முயற்சி செய்கிறோம். முயற்சியிலே தோல்வி விட்டோம்னா இதப்போ இந்த மாதிரி இருக்குது நம்ம செய்ய முடியலன்னு சொல்கிறோம். இது நான் இன்னைக்கு மட்டுமல்ல, நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன் 86ல், 1986 இருந்து. அதுக்கடுத்துல வைஸ் சேர்மன் ஆனேன். அதுக்கடுத்துல பிரசிடென்ட் ஆனேன். இல்லை அதுக்கடுத்துல ஊராட்சி இல்லை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவரான. இப்படி தொடர்ந்து மக்களோட சந்திப்பிலேயே இருந்ததுனால ஒவ்வொரு முறையும் நம்மளை அணுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நான் காரமடை சென்டரில் நான் குடியிருக்கிறதுனால, அதுவும் நான் பேச்சுலராக இருக்கிறதுனால எல்லா மக்களும் வருவாங்க. அப்படியே நம்ம பழகி போச்சு. அதனால நம்ம ஒரு நம்பிக்கை தான். பழக்கத்தில் இருக்கும்போது அவங்க யாராவது எங்களை வெறுத்து போனாங்கன்னா அந்த வெறுப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. நம்மளை பார்த்து சரி என்ன பரவாயில்ல இந்த காரியம் பண்ணி அப்படின்னு பேச்சு தான். அதை வச்சு நம்ம அசஸ் பண்ணுறதா. அப்புறம் அதே நேரத்தில் தொடர்ந்து நம்ம அந்த சர்வீஸ் பண்ணுறதுல என்ன விடல. 5 வருஷம் நமக்கு இது இல்லை, பதவி இல்லை. ஆனால் அந்த 5 வருஷமா தொடர்ந்து முதல்ல என்ன செஞ்சோமோ அந்த அரசு பணிகள் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அதே டைமில் மக்கள் பணி செய்யறத தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நல்ல காரியத்துக்கு சுபகாரியங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஐயா, நீங்க எம்ஜிஆர் இருந்த காலத்துல இருந்தீங்க, ஜெயலலிதா அம்மா காலத்துலயும் இருந்திருக்கீங்க, அண்ட் இப்போ எடப்பாடியா இருந்த காலத்துலயும் இருக்கீங்க. ஸோ உங்கள் அரசியல் அனுபவம் பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? அரசியல் அனுபவம்னு சொன்னா எம்ஜிஆர் மக்களுக்காக வாழ்ந்தவர். எம்ஜிஆர் ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வரணும்னு நினைச்சு எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் என்ற ஆசையோடு இல்லாதவங்க இல்லாத நிலை அடையணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் பாடுபட்டாரு. அதில் குறிப்பாக வறுமையை உணர்ந்தவர். தான் பெற்ற அந்த வறுமையை அனைவரும் பெறக்கூடாது என்பதற்காக அவர் எண்ணத்தை கொண்டு செயல்பட்டவர். அதனால்தான் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். அந்த சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைகள் படிப்பதற்கு என்னென்ன வசதி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஆரம்ப பள்ளியிலிருந்து பள்ளியினுடைய இறுதி காலம் வரையில செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு உண்டான அடிப்படுத்தார்கள். அதுக்கு பின்னால 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கு பின்னாலே கல்லூரி இல்லாத காலம்.
ஒவ்வொரு மாவட்டத்திற்கு 2 கல்லூரி, 1 கல்லூரி தான் இருக்கு. இப்படி இருந்தால் வளர்ந்து வர பசங்க எல்லாரும் படிக்க முடியாதாங்கிற சூழ்நிலையை அறிஞ்சு என்ன பண்ணாருன்னாக்கா, உயர்நிலை பள்ளிகளை காலேஜே ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. கலை அறிவியல் கல்லூரிகளை ஃபுல்லாக கொண்டு வராங்க. அதுக்கு பின்னாடி கல்வி அறிவியல் இந்த அறிவியல் பாடப்பிரிவுகளை கொண்டு வந்தாங்க. இதற்கு பின்னாடி இன்னைக்கு தொழில்நுட்ப கல்லூரி படிச்சாகணுங்கிற அடிப்படையை மக்களுக்கு விழிப்புணர்வு வந்தது. அது வந்த பின்னாடி அதுக்கு பின்னாடி அதுவும் 2 காலேஜ் 3 காலேஜ் தான் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கு. அந்த மாவட்டத்துக்கு 2 காலேஜ் 3 காலேஜ் இருந்தால் ஒரு 150 பேர் 200 பேர் தான் படிக்க முடியும். இதை மாற்றணும்னு சொல்லிட்டு சுய நிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் கொண்டு வந்தாரு, தொழில்நுட்ப கல்லூரியும் கொண்டு வந்தாரு. பிஇல அத்தனை பாடப்பிரிவுகளும் கொண்டு வந்தாங்க. 2 பாடம் 3 பாடம் தான் இருக்கு. முதல்ல சிபிலி சிபில 3 பாடப்பிரிவு இருந்தது. இப்போ தொடர்ந்து ஏற்றால ஒரு 20 பாடப்பிரிவு அளவுக்கு கொண்டு வந்து அதை எல்லாரும் படிக்கலாம், சுயநிதி கல்லூரியில் படிக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால படித்தவங்க எண்ணிக்கை எச்சாச்சு. இன்னைக்கு தலைவர் போட்ட காலத்தில் அந்த படிப்புக்கு கொண்டு வந்த கல்லூரி மூலமாக தான் இன்னைக்கு அத்தனை பேரும் படித்து வெளிநாடுகளில் ஃபுல்லாக இன்னைக்கு வேலை இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். சூப்பர் ஐயா. ஐயா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியும்? அது நாம் என்ன அரசியலுக்கு முழுசாக வந்தேன். நான் 11th படிக்கும்போது எனக்கு அரசியலில் பூந்தவன். அப்புறம் காலேஜுக்கு போய் 1 நாள் படித்தேன். காலேஜ் முடித்த பின்னாடி அப்படியே எம்ஜிஆர் அப்பவே கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு வெளியே வந்தார். அதனுடைய கதை ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பின்னாடி தலைவர் வந்த பின்னாடி தலைவரோட முதல்ல நம்ம கட்சியில் பேர் சொல்லுவோம் சின்ன பசங்க இருக்கும்போது. ஆனால் அப்போ கட்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆர் வாழ்க என்ற ஒரு கோஷத்தோடு வந்தோம். அப்போ 77 தலைவர் இதாயிட்டார், ஆட்சி பிடிச்சார். அப்புறம் ஆட்சி பிடிச்சதுக்கு பின்னாடி அவர் பல கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் அற்புதமான திட்டங்கள். எங்கே பார்த்தாலும் என்ன அத்தனை முதல்வர்கள் எல்லாம் இதெல்லாம் செய்யணும் பிடிக்கணும்னு சொல்லி உதாரணம் எடுத்துக்காட்டாக இருந்தாலே தவிர அந்த அளவுக்கு இருந்தவர். நான் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சவருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் சமுதாயத்தில் என்னென்ன மருந்து வச்சு பண்ணணும் அத்தனையும் பண்ணிட்டார். அண்ணா அப்போ நான் கனவு கண்டார், நம்ம தமிழகத்தை இப்படி உருவாக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த கனவை நனவாக்கியவர் எம்ஜிஆர். அதனாலதான் கல்யாணம். அதில் அது ஈடுபட்டதுனால நமக்கு ஒரு வாய்ப்பு சரியா அமையல. குடும்ப சூழ்நிலைகள் அதில் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டுது. காலதாமதம் ஆனது பின்னாடி ஈடுபாடு இங்கே சேர்ந்ததுனால தொடர்ந்து எனக்கு மக்கள் பணியாற்றுகிற வாய்ப்பு தலைவராகவும் வந்து அப்புறம் மாதிரியான அப்படி அந்த இது நம்ம இல்லை. ஐயா, 50 ஆண்டு காலமா ஒரே கட்சியில இருக்கீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி போவாங்க. சோ ஒரே கட்சியில இருக்கீங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கட்சியை நம்ம ஏத்துக்கிட்டது எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் துவக்கின கட்சி தொடக்கத்திலேயே அவர் மீது ஈடுபாடு கொண்டதுனால நம்ம வேற கட்சி போய் அரசியல் ஆதாயம் தேடணும்னு நம்ம ஒருபோதும் நினைச்சதில்லை. சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற எண்ணமும் எங்களுக்கு அந்த காலத்தில் இல்லை. ஏன்னு சொன்னாக்க கிராமத்தில் பிறந்தவங்க பெருசாக அரசியல் பண்ணி அதில் நம்ம உழைச்சி விடுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் தான். அதை நம்ம கடையோடு ஒரு கிராமத்தில் பிறந்தோம். அப்பப்போ நம்ம தொழிலும் கொஞ்சம் செஞ்சோம். அதை செஞ்சுட்டு இருக்கிற காலத்தில் அரசியல் பண்ணுவோம். அரசியல் பண்ணி நம்ம வேற எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லாதனால அப்படியே அரசியல்ல வளர்ந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.